வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து நம்ம மேக்ஸ் மாரத்தான்ல 25 அவுட் ஆஃப் 25 சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 25க்கு 25 எடுத்தே ஆகணும் அப்படின்ற சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு சுருக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல பார்ட் 9 வீடியோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா சிம்பிளிஃபை 9/8 + 3/5 ஆஃப் இருக்கார்ல என்ன பண்ணுவோம் நம்ம இன்ட்டு போர்டு மாஸ் ரூல் ஃபாலோ பண்ணோம்னா இன்ட்டு போடுவோம் 3/4 + 3/5 அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா பிராக்கெட்டை சால்வ் பண்ணோம். இப்போ பிராக்கெட்டை சால்வ் பண்றோம் அப்படின்னா ஸோ இது என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிடலாம். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு பொழுது கிராஸா மல்டிபிள் பண்ணிடலாம். இப்போ 20 5 15 + 4 12 அப்படின்னு சொல்லி வருது. இன்ட்டு நம்மளுக்கு 3/5 இருக்கு ப்ளஸ் 9/8 இருக்கு. ஸோ இங்கே 20 இங்கே 15 + 12 27 வந்துடுது. 20 இன்ட்டு 3/5 + 9/8. அடுத்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இன்ட் இருக்கிற ஏரியா. ஸோ அப்போ இந்த ஏரியா சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 × 27 எவ்வளோ அப்படின்னா 81 அப்படின்னு வரும். அடுத்து 520 100 ப்ளஸ் 9/8. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணோம். ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கு. ஸோ அப்போ பகுதி சேமா இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 100ல் 8 போகுமா அப்படின்னா போகாது. அப்போ 100 என்ன பண்ணுறோம் இன்னொரு 100ஆல் கூட்டுறப்ப நம்மளுக்கு என்ன வந்துடும் 200. அப்போ 200ல் 8 அப்படிங்கிறது அடியாகக்கூடியது. அப்போ எல்சிஎம் நம்மளுக்கு என்னன்னா 200 தான். அப்போ இங்கே எத்தனை தடவை 25 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 200 வரும். அப்போ 9 × 25 + 81 இருக்கு. இங்கே 2 டைம்ஸ் போட்டோம்னா 200 வரும். அப்போ மேலே 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 162 வரும். இப்போ 9 × 25 எவ்வளவு 25 9. அப்போ 225 வருமா? அப்போ 225 + 162 / 200 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை அப்படியே மேலே கொண்டு போயிடுறேன். அப்போ 225 + 162 என்ன வரும் அப்படின்னா 387 / 200 வரும். ஸோ இங்களுக்கு நம்ம ஆப்ஷன் என்ன மிக்சடு ப்ராக்ஷனில் இருக்கு. அப்போ 200 1 டைம்ஸ் வரும். ஸோ பேலன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 187 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கான சரியான விடை. 187/200. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன ரெசிப்ரோக்கல் ஆஃப் 0, அதாவது ஜீரோவின் தலைகீழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். 1க்கு தலைகீழி 1 தான், -1க்கு தலைகீழி -1 தான். இப்போ 2க்கு தலைகீழி என்ன அப்படின்னா 1/2. ஆனால் 0க்கு அப்படின்ற தலைகீழி வந்து 0ன்னு போட்டோம்னா இன்ஃபினிட்டின்னு வரும். அது ஆன்சர் கிடையாது. இன்ஃபினிட்டியும் ஆப்ஷனில் இருக்கு. ஸோ அதனால நீங்கள் என்னன்னா ஜீரோவின் தலைகீழி நோ ரெசிப்ரோக்கல், தலைகீழி அப்படின்ற ஒன்று ஜீரோவுக்கு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது கொஸ்டின் எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க 2 + √3 அப்படின்னு சொல்லி. என்ன கேட்டிருக்காங்கன்னா x + 1 + x, அதாவது x + 1/xக்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் நம்மளுக்கு தெரியும் 2 + √3 அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ. அடுத்து நம்ம 1/x என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். 1/2 + √3. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கான்ஜுகேட் எடுக்கிறோம். அதாவது மேலே எந்த நம்பரால பெருக்கிறோமோ கீழே அதே நம்பரால பெருக்கினா வேல்யூ அப்படிங்கிறது மாறாது. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா கான்ஜுகேட் 2 - 3ஆல மேலே இங்கேயும் பெருக்கிறோம். அப்போ வேல்யூ என்ன பண்ண போறதில்ல, மாற போறது இல்லை. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா a + b a - b ஃபார்மெட்ல இருக்கு. a + b a - b. அப்போ இதுக்கு என்னது a² - b² அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. அப்போ மேலே மல்டிபிள் பண்ணோம்னா 2 - √3 வருது. இப்போ இங்கே 2² -√3² அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ 2 - √3 / 2² - √3 வந்து 4 மைனஸ் இந்த ரூட்டும் இந்த இது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ 3 இருக்கு. ஸோ அப்போ 2 - √3 / 1. அப்போ 1/x வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 - √3 அப்படிங்கிறது 1/x வேல்யூ. அப்போ நம்மளுக்கு இப்போ x இருக்கு 1/x இருக்கு. ஸோ இதில் சால்வ் பண்ணிடலாம். எக்ஸோட வேல்யூ 2 + √3, 1/x வேல்யூ வந்து 2 - √3. இப்போ -√3 +√3 கேன்சல் ஆயிரும். 2 + 2 என்ன ஆயிரும் 4 அப்படின்னு வரும். அப்போ 4 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் எவால்வேட். ஸோ இது எப்படி உடைக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம போய் உட்காந்து 123 × 999 போட்டு மல்டிபிள்லாம் பண்ணக்கூடாது. 123 × 999 எப்படி எழுதலாம்,
1000 மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாம் ப்ளஸ் ரூட் 123. இதை மல்டிபிள் பண்ணோம்னா 3 ஜீரோ மட்டும் ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே 123 வருது ப்ளஸ் 123 வரும். ப்ளஸ் 123 மைனஸ் 123 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் என்னது? 123 30. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஃபைண்ட் 1/4 ஆஃப் இருக்கிறதுல இன்ட்டு பண்ணுவோம். அப்போ இது என்ன பண்ண போகிறோம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப சாரி கலப்பு பின்னமாக இருக்கிறத ஃப்ராக்ஷனாக மாற்றுறப்ப கீழே இன்ட்டு பண்ணும், மேலே ப்ளஸ் பண்ணணும். கரெக்டாக 2 5 10 10 + 1 11/5. இப்போ 11/20 அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், 6வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 18 × 14 மைனஸ் 6 × 8 டிவைட் பை 488 டிவிஷன் இப்படி இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறத சால்வ் பண்ணுறோன்னா இதை என்ன பண்ணோம்? தனித்தனியாக சால்வ் பண்ணோம். அப்போ 18 × 14 18 × 14 32 4 4 3 7 8 1 2 15 1 252 மைனஸ் 6 48 டிவைட் பை இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம்? 488 ஃபர்ஸ்ட் டிவிஷனை தான் சால்வ் பண்ணோம். இப்போ 1 2 2 இப்போ 122 மைனஸ் 20 என்ன ஆயிரும்? 102 மாறிடும். இப்போ 252 48 கழிச்சோம்னா 204 வரும். ஆமாம், இப்போ 102. இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3/8 பவர் ஆஃப் 5 இன்ட்டு 3/8 பவர் ஆஃப் 4 டிவிஷன் ஆஃப் 3/8 பவர் ஆஃப் 9 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? டிவிஷனை சால்வ் பண்ணுறோம். இப்போ 3/8 பவர் 4 டிவிஷன் ஆஃப் 3/8 பவர் 9. இப்போ ரெண்டு பகுதியுமே சேம், ரெண்டு நம்பருமே என்னவா இருக்கு? சேமா இருக்கிறப்ப இது மேலே வர்றப்ப என்னவா ஆயிரும்? 3/8 பவர் 4 இன்ட்டு 3/8 பவர் -9 மாறிடும். அப்போ ரெண்டுமே சேமாக இருந்தால் என்ன பண்ணலாம்? டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3/8 பவர் -9 கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு 3/8 -9 இருக்கு. அடுத்து இதை சால்வ் பண்ணுவோம். 3/8 பவர் 5 இன்ட்டு 3/8 பவர் -5. அப்போ இது ரெண்டு சேமாக இருக்கு. இப்போ 5 - 5 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ 3/8 பவர் 0. எனிதிங் பவர் 0 என்னது? 1. அப்போ இதுக்கான ஆன்சர் எத்தனை? 1. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துட்டாங்க 25ன்னு சொல்லி. இந்த ஈக்குவேஷன்ல சப்ஜெக்ட் பண்ணா டைரக்டா என்ன பண்ணலாம்? ஆன்சர் எடுத்துலாம். அப்போ 5x² + 10x டிவிஷன் ஆஃப் x + 2. அப்போ இதுக்கு 5 25² + 10 25 டிவிஷன் ஆஃப் 25 + 2. ஸோ இதை சால்வ் பண்ணா எடுத்துடலாம். 625 வருமா? 25² எத்தனை? 625 × 5 + 250 டிவிஷன் ஆஃப் 27. அப்போ 625 × 5 ஓகேவா? 25 10 12 30 31 3125 + 250 டிவிஷன் ஆஃப் 27. இப்போ இதை நம்ம என்ன பண்றோம்? 5 7 3 3 3375 வருது. டிவைட் பை 27 27 27 மிச்சம் இங்க என்ன இருக்கும்? 3 + 3 6 இருக்கும். 67 2 27 54 மிச்சம் 13 இருக்கும். 135 5 27 135. அப்ப 125 அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 481 + கியூப் ரூட் 216 + இப்படி கொடுத்துருக்காங்க ஒரு வேல்யூ. அப்போ இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு 81 அப்படிங்கிறது 9². கரெக்டா? அப்போ 9² 4 + இங்கே கியூப் ரூட் 216 கியூப் ரூட் வெளியே எடுத்தா என்ன வரும்? நம்மளுக்கு 6 ப்ளஸ் இப்போ இந்த இது வந்து எப்படி நம்ம கேன்சல் பண்ணலாம்? இது எல்லாமே கேன்சல் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ 2/5 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னா 32. 2 × 2 × 2 × 2 × 2 5 தடவை போட்டாச்சு. 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32
2. அப்போ 2 பவர் 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா 32? இப்போ 9 என்ன பண்ணலாம் 3 ஸ்கொயர்னு வரும். அப்போ 3 இங்கே ஸ்கொயர்டு வரப்ப 3 ஸ்கொயர்ட் பவர் ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ 2 2 என்னவாயிரும் 4ன்னு மாறிடும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் டைரக்டா 3 பவர் 4 அப்படின்னு எழுதிக்கலாமா ரூட் பவர் 4 ப்ளஸ் 6 ப்ளஸ் 5 ரூட் 5. அப்போ இதை நம்ம இந்த ரூட்டை மாற்றி எழுதுறப்ப எப்படி எழுதுவோம் 1/4ன்னு எழுதுவோம் ப்ளஸ் 6 சாரி 2 பவர் 5 நம்ம எப்படி எழுதுவோம் 1/5ன்னு எழுதுவோம். அப்போ இந்த பவர் 4 இந்த பவர் கேன்சல் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும் 3 + 6 + 2ன்னு இருக்கும். ஓகேவா 3 6 9 9 2 11. இப்போ 11 அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. நெக்ஸ்ட் the value of 9 squared into 18 power 4 divided by 316. இப்போ பகுதி இங்க வந்து 3 இருக்கு. அப்ப 3 வர்ற மாதிரியே மேல இருக்கிறத கன்வெர்ட் பண்ணணும். அப்ப 3 ஸ்கொயர்னு எழுதலாமா 9? 18 வந்து 9 × 2ன்னு எழுதலாமா டிவைட் பை 316 இருக்கு. இப்போ இந்த 2 2 என்ன ஆயிரும் 4 ஆயிரும் 3 பவர் 4. இங்க 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 2 பவர் 4ன்னு எழுதலாமா டிவைட் பை 316ன்னு எழுதுறோம். அப்படி இங்க பாத்தீங்கன்னா 3 பவர் 4 இன்ட்டு இங்க என்ன எழுதலாம் உள்ள மல்டிபிள் பண்ணா 3 பவர் 8ன்னு ஆயிருமா 3 பவர் 8 இன்ட்டு 2 பவர் 4ன்னு இருக்கு டிவைட் பை 316ன்னு இருக்கு. அப்ப இங்க ரெண்டு என்னது பகுதி சேமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம் டைரக்டா. அப்ப 12 இன்ட்டு 2 பவர் 4ன்னு இருக்கு டிவைட் பை 316ன்னு இருக்கு. அப்ப இதை என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம். இங்க என்ன இருக்கு 3 பவர் 4ன்னு இருக்கு. அப்ப நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா 2 பவர் 4 இருக்கு 3 பவர் 4 இருக்கு. அப்ப இதுக்கு டைரக்டா ஆன்சர் எடுத்தா முடிஞ்சு 2 × 2 × 2 × 2 4 தடவை 2 எழுதிட்டேன். 2 2 4 4 2 8 8 2 16 டிவைட் பை 3 3 4 தடவை எழுதுறோம். 3 பவர் 4 என்ன வரும் 3 9 9 27 27 3 81. அப்ப 16/81 அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. ஆப்ஷன் சி. ஓகே இன்னைக்கு உண்டான ஒரு 10 சம் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு 10 சம் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா எடுத்துட்டு வந்து சால்வ் பண்ணியாச்சு. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். சிம்பிளிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. ஏன்னா ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும். போர்டு மாஸ்டர் ரூலை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கேட்டுருவாங்க. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம அதை பத்தி தெளிவா சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.